ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இதோட சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனல் அண்ட் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஜாப் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஜாபோட ஃபுல் டீட்டெயில் லிங்க் யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அதை செக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள், நம்ம வெப்சைட்டுக்கு வரும். இங்கே இந்த ஜாபோட பேசிக் டீட்டெயில்ஸ் இருக்குது. கம்பெனி நேம் எக்ஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். யுவர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். போஸ்ட் டீட்டெயில்ஸ் ப்ரொபேஷனரி ஆஃபீஸர். டோட்டல் வேகன்சி 17. Salary rupees 53,600 to 1,02,090 per month. Last date to apply online 31 May 2023. Job location all India. இந்த ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இந்த வெப்பேஜோட பாட்டமில் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஃபார் செலெக்ஷன் ஆஃப் பர்சனல் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் இன் கேடர் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர்ஸ் இன் ECGC லிமிடெட். ஸோ பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா காஸ்ட் டு கம்பெனி ₹16 lakh per annum. இதுதான் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரோட சேலரி. 16 lakh per annumனா மினிமம் மந்த்லி 1.5 lakhs இருக்கும். இது ஒரு பெர்மனன்ட் ஜாப். ஸோ இந்த ஜாபுக்கு எல்லா அலவன்சஸும் உண்டு. ஸோ டியர்னஸ் அலவன்ஸ், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ், மெடிக்கல் அலவன்ஸ், நியூஸ் பேப்பர் அலவன்ஸ், மீல் கூப்பன்ஸ், மொபைல் பில் பேமெண்ட்ஸ், மொபைல் ஹேண்ட்செட் அண்ட் ப்ரீஃப் கேஸ் அலவன்ஸ், ஃபர்னிச்சர் அலவன்ஸ், இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா அலவன்ஸும் உண்டு. ஸோ எக்ஸாமினேஷன் சென்டர் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது, அது நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போ வந்து ஸ்கெடியூல் பார்க்கலாம். ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் இன்க்ளூடிங் எடிட் ஆர் மாடிஃபிகேஷன் ஆஃப் அப்ளிகேஷன் பை கேண்டிடேட்ஸ். டென்டேட்டிவ் டேட்ஸ் 2nd May 2023 to 31st May 2023 வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீ ஆன்லைனில் பே பண்ணுறதுக்கான டேட்டும் 2nd May 2023 to 31st May 2023. டவுன்லோட் ஆஃப் கால் லெட்டர்ஸ் ஃபார் ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங். அதாவது இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸில் SC and ST கேண்டிடேட்ஸ்க்கு எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ அந்த கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணுற டேட் வந்து June 7, 2023 பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் எப்போ நடக்கும்னா 3rd week of June 2023. இந்த ட்ரைனிங் வந்து ஒன்லி ஃபார் SC and ST கேண்டிடேட்ஸ். அதே போல் டவுன்லோட் ஆஃப் கால் லெட்டர்ஸ் ஃபார் ஆன்லைன் ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன். ஸோ அட்மிட் கார்டு டவுன்லோட் எப்போ இருந்து பண்ணிக்கலாம்னா 2nd week of June 2023 onwards. ஆன்லைன் ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் எப்போ நடக்கும்னா 15th July 2023. டிக்ளரேஷன் ஆஃப் ரிசல்ட் வந்து August 2023. இன்டர்வியூ August and September 2023. ஸோ இப்போ நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் பார்க்கலாம். டோட்டல் 17. ஸோ இந்த வேகன்சிஸ் வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கும் தனித்தனியாக ஸ்பெக்ட் ஆயிருக்கு. SC கேண்டிடேட்ஸ்க்கு 2 வேகன்சியும், ST கேண்டிடேட்ஸ்க்கு 2 வேகன்சி, OBC கேண்டிடேட்ஸ்க்கு 5 வேகன்சி, EWS கேண்டிடேட்ஸ்க்கு 2, அன்ரிசர்வ்டுக்கு 6, டோட்டல் 17 வேகன்சிஸ். நெக்ஸ்ட் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. ஏஜ் லிமிட் பார்க்கலாம். மினிமம் 21 years, மேக்ஸிமம் 30 years. ஸோ இந்த ஏஜ் லிமிட் ரிலாக்ஸேஷன் as per the government rules. SC and ST கேண்டிடேட்ஸ்க்கு 5 years எக்ஸ்ட்ரா, அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் OBC கேண்டிடேட்ஸ்க்கு 3 years எக்ஸ்ட்ரா, பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ்க்கு 10 years எக்ஸ்ட்ரா, எக்ஸ் சர்வீஸ்மென் கேண்டிடேட்ஸ்க்கு 5 years எக்ஸ்ட்ரா. நெக்ஸ்ட் மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். இதில் மல்டிபிள் டிசிப்ளின்ஸ் இருக்குது. ஒவ்வொரு டிசிப்ளின்ஸ்க்கும் தனித்தனியாக எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். அப்புறம் வந்து டென்டேட்டிவ் நம்பர் ஆஃப் போஸ்ட் இருக்குது. இந்த டேபிளில் ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் அக்கௌண்ட் CA. இந்த டிசிப்ளினுக்கு கேண்டிடேட் CA முடிச்சிருக்கணும். டென்டேட்டிவ் நம்பர் ஆஃப் போஸ்ட் 1. நெக்ஸ்ட் டிசிப்ளின் லீகல். இதுக்கு வந்து பேச்சுலர் ஆஃப் லா முடிச்சிருக்கணும். டோட்டல் 4 வேகன்சிஸ் இருக்குது. கம்பெனி செக்ரட்டரிக்கு 1 வேகன்சி இருக்குது. தென் அதே போல் ஆக்சுவரி டிசிப்ளின், இதுக்கு என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் இருக்குது அண்ட் 2 வேகன்சிஸ் இருக்குது. அதே போல் IT, இந்த டிசிப்ளினுக்கு BTech and BE கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆர் MCA முடிச்சிருக்கணும். 2 வேகன்சிஸ் இருக்குது. அதே ITயில் வந்து CISO, அதாவது சீஃப் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஆஃபீஸர். ஸோ இந்த டிசிப்ளினுக்கு BE BTech கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆர் ME MTech MS and கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ அதில் சைபர் செக்யூரிட்டி முடிச்சிருந்தா ஆடட் அட்வான்டேஜ். ஸோ அதில் 1 வேகன்சி இருக்குது. அதுக்கப்புறம் கண்ட்ரி அண்டர் ரைட்டிங் ஆர் ரிசர்ச். ஸோ இதுக்கு மாஸ்டர்ஸ் டிகிரி இன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மேத்தமெட்டிக்ஸ் ஆர் மேத்தமெட்டிக்கல் எக்கனாமிக்ஸ் முடிச்சிருக்கணும். இதில் 1 வேகன்சி இருக்குது. அதுக்கப்புறம் ராஜபாஷா ஆர் ஹிந்தி, இதில் 4 வேகன்சிஸ் இருக்குது. ஃபைனலாக டேட்டா சயின்ஸ்க்கு 1 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக 17 வேகன்சிஸ். ஸோ கேண்டிடேட்ஸ் இந்த ஒவ்வொரு டிசிப்ளினில் இருக்க எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை கிளியராக செக் பண்ணிக்கோங்க. ஸோ எலிஜிபிலிட்டி இருக்கிற கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் பார்க்கலாம். ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷனில் 5 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எவ்வளோ கொஸ்டின்ஸ், எவ்வளோ மார்க்ஸ் அண்ட் டியூரேஷன் இருக்குது. ஸோ டோட்டலாக 200 கொஸ்டின்ஸ், 200 மார்க்ஸ், டோட்டல் டியூரேஷன் 140 minutes இருக்குது. ஸோ நேம் ஆஃப் த டெஸ்ட் ரீசனிங் எபிலிட்டி, இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஜென்ரல் அவேர்னஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ப்ரொஃபஷனல் நாலேஜ். ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் இருக்குது. டெஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஃபர்ஸ்ட் ஒன் ஈஸி ரேட்டிங், அதுக்கப்புறம் வந்து ப்ரெசைஸ் ரேட்டிங். ஒவ்வொன்றுக்கும் 20 மார்க்ஸ் 20 மார்க்ஸ், டோட்டல் 40 மார்க்ஸ். ஆன்லைன் டெஸ்ட்டில் பாஸ் ஆகிற கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் இன்டர்வியூக்கு செலக்ட் ஆவாங்க. ஷார்ட்லிஸ்ட் ஆகிற கேண்டிடேட்ஸோட லிஸ்ட்டு வந்து வெப்சைட்டில் வரும், அதே மாதிரி இமெயிலே வரும். பெனால்ட்டி ஃபார் ராங் ஆன்சர்ஸ், அதாவது ஒவ்வொரு ராங் ஆன்சருக்கும் 0.25 மார்க்ஸ் வந்து மைனஸ் ஆகும். ஸோ டோட்டலாக 4 ராங் கொஸ்டின்ஸ்க்கு 1 மார்க் மைனஸ் ஆகும். எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது. டோட்டலாக வந்து 6 சென்டர்ஸ் இருக்குது. பெங்களூர், சென்னை, கவுஹாத்தி, கொல்கட்டா, மும்பை அண்ட் நியூ டெல்லி. இப்போ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது உங்களோட வந்து சென்டர்ஸை சூஸ் பண்ணிடணும்.
ஒன்ஸ் சூஸ் பண்ணி அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களால் மாற்ற முடியாது. ஸோ இன்டர்வியூ ஆன்லைன் ரிட்டன் எக்ஸாமில் ஷார்ட்லிஸ்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ்க்கு இன்டர்வியூ இருக்கும். இன்டர்வியூ எங்கே நடக்கும்னா அந்த 6 சென்டர்ஸில் இருக்க ஆஃபீஸஸில் நடக்கும். ஸோ அது எந்த சென்டர்ன்றது உங்களுக்கு இமெயிலில் நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கேற்றப்ப நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த இன்டர்வியூட டோட்டல் மார்க்ஸ் 60. ஸோ இந்த 60 மார்க்ஸில் மினிமம் 40% எடுத்திருந்தால் தான் எலிஜிபிலிட்டி. SC, ST, OBC, பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ்க்கு 35% மினிமம். ஸோ லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் டு பி ப்ரொடியூஸ் அட் த டைம் ஆஃப் இன்டர்வியூ. அதாவது ஆன்லைன் ரிட்டன் எக்ஸாமினேஷனில் செலக்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு வந்து இன்டர்வியூக்கு வரும்போது ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வந்து வெரிஃபிகேஷனுக்காண்டி எடுத்துகிட்டு வரணும். ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணலைன்னா அவங்க வந்து இன்டர்வியூக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ என்னெல்லாம் செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ்ன்ற லிஸ்டிங் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பிரிண்ட் அவுட் ஆஃப் த வேலிட் இன்டர்வியூ கால் லெட்டர். உங்களுக்கு இமெயிலில் ஒரு இன்டர்வியூ கால் லெட்டர், அதை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வரணும். ஸோ செகண்ட் வந்து வேலிட் சிஸ்டம் ஜென்ரேட்டர் பிரிண்ட் அவுட் ஆஃப் த ஆன்லைன் அப்ளிகேஷன். ஸோ ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ண அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபைனல் பேஜில் வந்து அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் வரும். அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து கொண்டு வரணும். அதுக்கப்புறம் ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த். நெக்ஸ்ட் வந்து ஃபோட்டோ ஐடென்டிட்டி ப்ரூஃப், அதாவது ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று. மார்க் ஷீட்ஸ் அண்ட் சர்டிஃபிகேட்ஸ் ஃபார் கிராஜுவேஷன் ஆர் குவாலிஃபையிங் டிகிரி எக்ஸாமினேஷன். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பிரிண்ட் அவுட் அண்ட் ஒரிஜினல் எடுத்துகிட்டு வரணும். கேஸ்ட் சர்டிஃபிகேட் கொண்டு வரணும். இன்கம் அண்ட் அசட் சர்டிஃபிகேட் கொண்டு வரணும். டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ் வந்து அதுக்கு உண்டான சர்டிஃபிகேட் கொண்டு வரணும். எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட் அது ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வரணும். அதுபோக எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா கொண்டு வரலாம். அதுபோக வேறு ஏதாவது சப்போர்ட் டாக்குமெண்ட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கொண்டு வரலாம். Selection. So final selection shall be based on the performance and merit of the candidates in the online exam and interview. So online exam ஓட மார்க்ஸும் இன்டர்வியூவில் நீங்கள் ஸ்கோர் பண்ண மார்க்ஸும் கம்பைன் பண்ணி அதில் வந்து செலக்ட் ஆகிற கேண்டிடேட்ஸோட மெரிட் செக் பண்ணுவாங்க. அதாவது அவங்களோட டிகிரி மார்க்ஸ் அதெல்லாம் செக் பண்ணி அதில் வந்து நல்லா இருக்கிற கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் ஃபைனலாக வந்து செலக்ட் ஆவாங்க. இது வந்து ஒரு ஆல் இண்டியா சர்வீஸ் பேஸ்டு ஜாப். அதாவது இந்தியாவில் இந்த கம்பெனிக்கு இருக்கிற பிரான்ச்சஸில் வந்து நம்ம பிளேஸ்மெண்ட் இருக்கும். பட் இனிஷியலாக 10 இயர்ஸ் வந்து மும்பையில் இருக்க ஹெட் ஆஃபீஸில் வந்து பிளேஸ்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து ஃபியூச்சரில் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. அப்போ வந்து அந்த பிரான்ச்சஸில் வந்து நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஹவு டு அப்ளை. கேண்டிடேட்ஸ் கேன் அப்ளை ஆன்லைன் ஃப்ரம் May 2, 2023 to May 31, 2023. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் ரெடியாக வச்சுக்கணும்னா, உங்களோட ஃபோட்டோகிராஃபை ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். உங்கள் சிக்னேச்சர் அதை ரெடியாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், லெஃப்ட் தம்போட இம்ப்ரெஷனை வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன், ஸோ உங்களோட கையால் எழுதுன டிக்ளரேஷனை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். சிக்னேச்சர் வந்து கேபிட்டல் லெட்டரில் போடக்கூடாது. அதே போல் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுக்கணும். உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், டிகிரி சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் வந்து ப்ரூஃப் ஆஃப் பர்த், கேஸ்ட் சர்டிஃபிகேட். ஸோ இந்த மாதிரி எல்லா நெசசரி டாக்குமெண்ட்ஸ் ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. அப்புறம் வேலிட் இமெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர். அப்ளிகேஷன் ஃபீ டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. ₹175 for SC, ST and PWT candidates, ₹850 for other candidates. ஸோ அப்ளிகேஷன் ஃபீ ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, ஆன்லைன் பேங்கிங் வச்சு பே பண்ணிக்கலாம். ப்ரொசீஜர் ஃபார் அப்ளைங் ஆன்லைன். Candidates are first required to go to the ECGC website. அதாவது அவங்களோட வெப்சைட் வந்து www.ecgc.in. இந்த வெப்சைட் போய்ட்டு அங்கே வந்து கெரியர் வித் ECGCன்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணும்போது கிளிக் ஹியர் டு அப்ளை ஆன்லைன் ஒரு பட்டன் இருக்கும், அல்லது லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். ஸோ அங்கே வந்து ஃபஸ்ட் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ அங்கே எல்லா ஃபார்ம் டீட்டெயில்ஸ் வரும். அங்கே ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் ஆல்ரெடி ரெடியாக வச்சுருக்க ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் இதெல்லாம் அப்லோட் பண்ணிவிட்டு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து அப்ளிகேஷன் ஃபீ வந்து ஆன்லைனில் பே பண்ணணும். பே பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் ஸ்டெப்பில் வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸும் அப்லோட் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும். நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபீ பே பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ரிசிப்ட் ஜென்ரேட் ஆகும். அதை டவுன்லோட் பண்ணி பத்திரமா வச்சுக்கணும். அதே போல் ஃபைனல் ஸ்டெப் ஆஃப் அப்ளிகேஷனில் உங்களோட ஆன்லைன் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதையும் ப்ராப்பராக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இன்டர்வியூ போகிறப்போ உங்களுக்கு அது யூஸ் ஆகும். ரிட்டன் எக்ஸாமினேஷனோட டேட்டு, வென்யூ, டேட் அண்ட் டைம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கால் லெட்டர் வரும். அதே போல் ஆன்லைன் எக்ஸாமினேஷனில் பாஸ் ஆன கேண்டிடேட்ஸ்க்கு டைரக்ட் இன்டர்வியூக்கான கால் லெட்டரும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரும். இது எல்லாமே நீங்கள் வந்து ECGC வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறன்ற டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ நம்ம வெப் பேஜோட பாட்டமில் அப்ளை ஆன்லைன் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ECGCயோட அஃபிஷியல் வெப்சைட் போகும். ECGCயோட ஹோம் பேஜ் போங்க. ஸோ அங்கே டாப்பில் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் செக்ஷன் இருக்குது. அதில் வந்து கிளிக் ஹியர் ஃபார் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் த ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஸ்பெஷலிஸ்ட் ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு ஸ்க்ரோல் ஓடிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. அப்ளிகேஷன் ஸ்டார்ட் வந்து 2 May 2023. எப்போ முடியுதுன்னா 31 May 2023. ஸோ நீங்கள் இங்கே வந்து கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 6 ஸ்டெப்ஸ் இருக்குது. பேசிக் இன்ஃபோ, ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர், டீட்டெயில்ஸ், நெக்ஸ்ட் வந்து ப்ரிவ்யூ, அதுக்கப்புறம் அந்த அப்லோட்ஸ், ஃபைனலாக பேமெண்ட். இது முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரிசிப்ட் டவுன்லோட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைனில் சப்மிட் பண்ண ஃபுல் அப்ளிகேஷனோட காப்பி வந்து டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் வரும். ஸோ அதையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இன்டர்வியூக்கு அதை கொண்டு போக முடியும். ஸோ எல்லாத்தையும் ப்ராப்பராக பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிடுங்க. ஸோ 31 May வரைக்கும் வெயிட் பண்ணாமல் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ முன்னாடியே நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.